ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் வாழ்க்கையே மாறப்போகிறது. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்க இருக்கிறார். இதுநாள் வரையும் பார்க்காத ஒரு வளர்ச்சியை துலா ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பார்க்க போறீங்க. அது மட்டும் உண்மை. ஒரு பெரிய பிரளயமே நடக்க இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு விஸ்வரூப வளர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது எப்படி என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கு பாருங்க, தற்போது சனி பகவான் 5ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் முதல் 6ஆம் இடத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார். பொதுவா கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11 தான் ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். அப்ப 30 வருடத்திற்கு பிறகு பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. அந்த 6ஆம் இடத்துல அமரப்போகும் இந்த சனி பகவான் பாருங்க, பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க இருக்கிறார். அதாவது உங்களுடைய தலைமுறைக்கே நீங்கள் பொருள் சேர்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க இருக்கிறார். இது மட்டும் உண்மை. அதே போல இப்ப குரு பகவான் பாருங்க 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு போராட்டமான நிலையா இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. பாருங்க, வருகின்ற மே மாசம் வரை தான் உங்களுக்கு குரு 8ல இருப்பார். இந்த குரு 8ல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் துலா ராசிக்காரர்கள். எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? உத்தியோக ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த காலகட்டத்தில் வேலை விஷயத்துல கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கும். மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளாதீர்கள். உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பகித்துக் கொள்ளாதீர்கள். 8ஆம் இடத்துல குரு இருப்பதனால தேவையற்ற அவமானங்கள்லாம் வர மாதிரி தெரியும். அதனால எதையும் பெரிதாக பொருட்படுத்தாதீர்கள். பெருசா எதிரையும் முதலீடு போடாதீங்க. மே மாசம் வரையும், 2025 மே மாசம் வரையும் பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்க கூட வேலை பார்க்குற, அதாவது கீழ்நிலையில வேலை பார்க்குறவங்க விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். யாரையும் எளிதில் நம்பக்கூடாது. இப்படி பாருங்க, ஒரு சில விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலா ராசிக்காரர்கள் மே மாசம் வரையும். ஏன்னா குரு 8ல இருக்கிறார். 8லே வாலி பட்டமிழந்தார் அப்படிங்கிறதுலாம் பழைய பாடல் சொல்லுது. மேலும் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பாவிங்க, ராசி ரீதியா அவர் பாவி. அவர் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இன்னும் உங்களுக்கு கடுமையை தான் கொடுப்பார். அதனால 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அப்படியே நிதானமாக பாருங்க, வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்துக் கொள்வது நல்லது. ஆனா குரு பகவான் பாருங்க 9ஆம் இடத்திற்கு மே மாசத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பார். இந்த காலகட்டங்கள் தான் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டம் அப்படின்னு துலா ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அதாவது வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்னா துலா ராசிக்காரர்களுக்கு தாங்க. ஏன்னா சனி பகவான் பாருங்க, அதுவும் குரு பகவான் வீட்டுல, அதுவும் துலா ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னா சனி பகவான் தான். அப்ப ஒரு யோகாதிபதி கிரகம் பாருங்க 6ஆம் இடத்துல அமர்வது சிறப்பு. அதுவும் அவர் யோகாதிபதியா இருப்பதனால தான் அதிகப்படியான நன்மையை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். கோச்சாரத்துல சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது அள்ளி கொடுப்பார். அப்ப ஒரு நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார். அப்ப சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார். அதுவரையும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லதுங்க துலா ராசிக்காரர்கள். இப்ப மே மாசம் வரையும் பாருங்க, உங்களுக்கு குரு 8ல இருக்கிறார். சனி பகவான் மார்ச் மாசம் வரையும் 5ஆம் இடத்துல இருப்பார். இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரியா இருக்காது. 2025 மார்ச் வரையும் பாருங்க, ஒரு குழப்பமான நிலை தான் நீடிக்கும். நீங்க செய்கின்ற தொழில இருந்தாலும் சரி, நீங்க செய்கின்ற உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, குடும்பத்திலையும் பாருங்க ஒரு குழப்பமான நிலை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு ஏதாவது திடீர் விபத்துகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மார்ச் வரையும். ஏன்னா கோணத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அவர் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாவக்கரங்கள் என்னைக்குமே, இயற்கை பாவக்கரங்கள் கோணத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில தராது. ஆனா 6ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த காலகட்டங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலகட்டங்கள் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான யோகம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு உறுதியா நம்பலாம்.
துலா ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு. அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். குடும்பத்தில் இருந்த நோய் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். எதிர்ப்புகள் கட்டுப்படும். நீங்க எங்க போனாலும் அந்த எந்த தடையும் இருக்காது. உங்களை உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. எங்க போனாலும் பிரச்சனைங்கிறது இருக்காது. அதாவது வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒரு மேலான நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை மார்ச் மாசத்துல நீங்க பார்க்க முடியும். இப்ப குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார், மே மாசம் வரை இருக்கிறார். ஆனா 6ஆம் இடத்துக்கு சனி போன பிறகு பாருங்க, படிப்படியாக இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குரு அவ்வளவு கெடுபலன்களை கொடுக்க முடியாது. இருந்தாலும் மே மாசம் வரை கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குரு மிகப்பெரிய ஒரு சுபக்கிரகம். ஒரு 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, 8ஆம் இடம் வில்லங்க ஸ்தானத்தில் இருக்கிறாரு, வடக்கு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. இதுலையும் கொஞ்சம் அவசரம் இல்லாம நிதானமா இருப்பது நல்லது துலா ராசிக்காரர்கள் மே மாதம் வரையும். ஆனா மார்ச் மாசத்திலிருந்து உங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பார் சனி பகவான். நீங்கள் உயரே செல்வதற்கு என்னென்ன ஒரு வேலைகள் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் பாருங்க செஞ்சுட்டே இருப்பார் சனி பகவான். உங்களுக்கு பாருங்க உயர்வை தருவதற்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார். பொதுவா 6ஆம் இடத்துல சனி இருக்கும் போது நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அதுல வெற்றி கிடைக்கும். இந்த உபசய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 3, 6, 10, 11 இதெல்லாம் பாவகரங்கள் சஞ்சாரம் செய்வது பாருங்க மிகப்பெரிய சிறப்புங்க. பிறப்பு காலத்துல 3, 6, 10, 11 கிரகங்கள் இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்வது பாருங்க, கோட்சாரத்துல சனி பகவானுக்கு 6ஆம் இடம் அதிர்ஷ்டமான இடம். இந்த காலகட்டங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாருங்க அசுர வளர்ச்சியாக இருக்கும். அப்ப நீங்க எதை நோக்கி ஓடுறீங்களோ அது எல்லாம் கிடைக்கும். அப்ப சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல இப்ப நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்கன்னா அதை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். 2 கடை வைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்ப நீங்க ஒரு 2 வாகனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 4 வாகனம் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க 20 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார். இப்படி வாழ்க்கையில ஒரு உயர்வை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். ஒரு மேலான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது கொடுப்பார். உங்களுக்கு உயர் பதவிங்கிறது கட்டாயம் உண்டு வருகின்ற 2025 மார்ச் முதல். அப்ப தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள், அடுத்தவர்களுக்கு ஆணையிடக்கூடிய பதவிகள் இது உங்களை தேடி வரும் 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். பொருளாதார நிலையில உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு யோகத்தை பாருங்க சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுப்பார். அப்ப ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயரெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். உங்க ஏரியாவில் ஒரு பெரும் புள்ளியாக நீங்கள் திகழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க இருக்கிறார். வாழ்க்கையில உயர்வுங்கிறது கட்டாயம் இருக்கும். ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பாருங்க பொதுவா சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போதுதான் கிடைக்கும். அந்த ராஜ யோகம் அப்படிங்கிற வார்த்தையே சனி பகவான் 3, 6, 11 சஞ்சாரம் செய்யும் போதுதான் பாருங்க அந்த வார்த்தைக்கே ஒரு மதிப்புங்கிறது இருக்கும். அப்ப 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ராஜயோக பதவிகள் தேடி வரும் துலா ராசிக்காரர்களுக்கு. அப்ப துலா ராசிக்காரர்கள் இப்பவே ரெடி ஆகலாம். ஏன்னா சனி பகவான் மார்ச் மாசம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். 2027 ஜூன் மாசம் வரையும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இது உங்களுக்கான காலம். இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் துலா ராசிக்காரர்கள். நீங்க எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதுல அசுர வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படின்னா சனி பகவான் கட்டாயம் கொடுக்க இருக்கிறார். இந்த 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க குரு 9ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்ப குரு பகவானும் சனி பகவானும் சாதமான இடத்திலே சஞ்சாரம் செய்யறாங்க. இது வாழ்க்கையில உயர்வுக்கான அறிகுறி அப்படின்னு உறுதியா நம்பலாம் துலா ராசிக்காரர்கள். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் முதல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் இருக்கும். சொந்த தொழில வளர்ச்சி இருக்கும். சொந்த தொழில அசுர வளர்ச்சி இருக்கும். 2, 3 வழிகளில் வருமானம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போலாம். வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தர யோகங்கிறது இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான காலகட்டங்கள்.
புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள். 2025 மார்ச்சுக்கு பிறகு நீங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அசுர வளர்ச்சி பெற முடியும். நீங்க எவ்வளவு முதலீடு போட்டாலும் அதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, பெரிய ஒரு வருவாயை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது நீங்க போடுற முதலீடுக்கு பன்மடங்கு, அதாவது 10 மடங்கு 20 மடங்கு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி எல்லா வகையிலுமே பாருங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள். அப்ப துளாராசிக்காரர்களுக்கான பாருங்க ஒரு அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில பாருங்க ஆனந்தம் மிளிர இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு உயர்வுங்கிறது இந்த காலகட்டம் தாங்க. இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் துளாராசிக்காரர்கள். 2025 மார்ச் முதல் 6ஆம் இடத்துல அமரப்போகும் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நிவர்த்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தூக்கிவிட இருக்கிறார். சனி பகவான் கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை. சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து, நிலையான உறுதியான வாழ்க்கையில அசைக்க முடியாத ஒரு யோகத்தை சனி பகவான் மட்டுமே கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்ப துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில கட்டாயம் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உறுதியா நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.